நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். நடுவு நிலைமை. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பார் கோடாமை சான்றோர் கனி. விளக்கம். முன்னே தான் சமமாக இருந்து பின்பு பொருளை சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சான்றோருக்கு அழகாகும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். ரயில்வே உதவி ஆய்வாளருக்கு கத்தி குத்து, போலீஸ் சாமியார் கைது. அதிகரிக்கும் வெயில், பள்ளிகளுக்கு முன்கூட்டியே கோடை விடுமுறை அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் பட்டப்பகலில் துணிகரம், ரயில் நிலையத்தில் உதவி இன்ஸ்பெக்டருக்கு கத்தி குத்து, போலீஸ் சாமியார் அதிரடி கைது. புதுச்சேரி ரயில் நிலையத்தில் பட்டப்பகலில் உதவி சப் இன்ஸ்பெக்டரை கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரவணன் வயது 40 என்பவர் இந்திய ரயில்வே பாதுகாப்பு துறையில் கடந்த 20 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 3 ஆண்டுகளாக உதவி சப் இன்ஸ்பெக்டராக பதவி உயர்வு பெற்று புதுவை ரயில் நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் நேற்று மதியம் திருவண்ணாமலையிலிருந்து புதுவை வந்த ரயிலில் போலீஸ் சாமியார் ஒருவர் ரயிலில் இருந்து இறங்கி ரயில் நிலையத்தில் உள்ளே சிறுநீர் கழித்துள்ளார். அவரை சரவணன் அழைத்து கண்டித்து ரயில் நிலையத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். பிறகு சிறிது நேரம் கழித்து அந்த சாமியார் மீண்டும் ரயில் நிலையத்திற்கு வந்துள்ளார். அவரை சரவணன் ரயில் நிலையத்தில் உள்ளே அனுமதிக்கவில்லை. அப்பொழுது அந்த சாமியார் நான் மதுரை செல்ல வேண்டுமென கூறி ரயில் நிலையத்தில் உள்ளே நுழைய முயற்சித்துள்ளார். அப்பொழுது போலீசுக்கும் போலீஸ் சாமியாருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது அந்த போலீஸ் சாமியார் போலீஸ் என்றும் பாராமல் தகாத வார்த்தையால் திட்டி அவரது பையில் வைத்திருந்த கத்தியை எடுத்துக்காட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். உதவி சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் அவரை பிடிக்க முயன்றபோது திடீரென அந்த போலீஸ் சாமியார் சரவணன் இடது கையில் குத்தியுள்ளார். இதனால் வலி தாங்க முடியாமல் அவர் கத்தியதால் அருகில் இருந்த மற்ற போலீசார் மற்றும் ஊழியர்கள் ஓடி வந்து சாமியாரை பிடித்துக் கொண்டனர். பிறகு சரவணன் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்தனர். அவருக்கு கையில் நரம்பு துண்டிக்கப்பட்டு இருந்ததால் அவரை ஜிப்மருக்கு அழைத்துச் சென்றனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதுகுறித்து உதயஞ்சாலை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்திருந்தனர். இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் ரயில் நிலையத்திற்கு வந்து கத்தியால் குத்திய நபரை பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். இதில் அவர் தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்த மணிகண்டன் வயது 46 என்பது தெரியவந்தது. மேற்கொண்டு விசாரணை நடத்தியதில் அவர் காசி சென்றுவிட்டு மதுரை செல்வதற்காக திருவண்ணாமலை விழுப்புரம் புதுவை வழியாக செல்ல ரயிலில் வந்துள்ளார் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அவரிடமிருந்து கத்தியை பறிமுதல் செய்து கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். போலீசை கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் வாகனங்களுக்கு ஃபேன்சி எண்கள் ஏலம். இது தொடர்பாக புதுச்சேரி போக்குவரத்து ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி போக்குவரத்து துறையின் PY01 DG புதுச்சேரி வரிசையில் உள்ள ஃபேன்சி எண்களை https://parivahan.government in fancy இணையதளத்தில் 27/4/2026 காலை 11 மணி முதல் மாலை 4:30 மணி வரை ஏலம் விடப்பட உள்ளது. இந்த ஏலத்தில் பங்கு பெறுவதற்கு தேவையான பெயர் மற்றும் கடவு சொல்லை https://parivahan.government.in fancy மற்றும் கடவு இணையதளத்தில் நியூ பப்ளிக் யூசர் மூலமாக 22/4/2026 முதல் 26/4/2026 வரை பதிவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு பதிவு செய்தவர்கள் தங்களுக்கு தேவையான எண்களை தெரிவு செய்து அதற்குண்டான அடிப்படை தொகையை செலுத்த வேண்டும். இவ்வாறு அடிப்படை தொகையை செலுத்தியவர்கள் மட்டுமே 27/4/2026
காலை 11 மணி முதல் மாலை 4:30 மணி வரை ஏலத்தில் பங்கு பெறலாம். இந்த இணைய ஏலத்தில் பங்கு பெற விரும்பும் பொதுமக்கள் அதற்கான வழிமுறைகள் மற்றும் ஏல நிபந்தனைகளை 22/2/2026 முதல் https://transport.py.government.in என்ற இணையதள முகவரியில் பார்த்தும் மற்றும் பதிவு இறக்கமும் செய்து கொள்ளலாம். விண்ணப்ப தொகையின் விவரம், EMDயின் விவரம், ஏல நிபந்தனைகள் குறித்த விவரங்கள் மற்றும் இது சம்பந்தமான இதர விவரங்களை போக்குவரத்து துறை அலுவலகத்தின் தொலைபேசி எண் 0413228017 பிரிவு 236 மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட எண் முன்பதிவு செய்யப்பட்ட வாகனம் அந்த எண்ணை முன்பதிவு செய்த நாளிலிருந்து 90 நாட்களுக்கு பதிவு செய்ய தவறினால் அத்தகைய முன்பதிவு செயலிழந்துவிடும் மற்றும் அவருக்கு ஒதுக்கப்பட்ட எண் அவரது உரிமை இழந்துவிடும். இந்த ஏலம் சம்பந்தப்பட்ட பணம் பரிவர்த்தனை அனைத்தும் இணையதளம் வாயிலாக மட்டும் பெறப்படும். நேரிலோ மற்றும் காசாலையாகவோ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என இவ்வாறு கூறியுள்ளார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்படுவதாக கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு வரும் மே 1ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை துவங்க உள்ள நிலையில் புதுச்சேரியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் வெயில் தாக்கம் காரணமாக வரும் 27ஆம் தேதி முதல் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய 4 பிராந்தியங்களில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளுக்கும் கோடை விடுமுறை ஆரம்பிக்க உள்ளதாக புதுச்சேரி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தொடர்ந்து கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 1ஆம் தேதி அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் எனவும் கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கோடை விடுமுறையில் எந்த ஒரு சிறப்பு வகுப்புகளும் நடத்தக்கூடாது என பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் 62வது நினைவு நாள். சிலைக்கு அவரது பேரன் கோ. பாரதி தலைமையில் தமிழறிஞர்கள் மாலை அணிவித்தனர். தம்முடைய படைப்புகளாலும் தொண்டுகளாலும் உலக மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றவர் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். அவரின் 62வது நினைவு நாள் நேற்று உலகெங்கும் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் காலை 10 மணிக்கு புதுச்சேரி பாரதி பூங்காவில் உள்ள பாரதிதாசன் சிலைக்கு தலைவர்கள், தமிழறிஞர்கள், கவிஞர்கள், கலைஞர்கள், பல்வேறு அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவரும் பாரதிதாசனின் பேரனுமான தமிழறிஞர் கோ. பாரதி தலைமையில் செயலர் வள்ளி, கவிஞர்கள் சரஸ்வதி வைத்தியநாதன், ரமேஷ் பைரவி, கதிர், முத்துரத்தினம், மதன், பொய்யாது ஏகாம்பரம், பிரமிளா மேரி, திருமங்கை சுதர்சனம், BP மாணிக்கம், சீனி வேணுகோபால், வேணு ஞானமூர்த்தி, குமரவேல், பட்டாபிராமன், தமிழ் அன்பர்கள், செயல் வீரர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பெருமாள் கோவில் திரு பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் உள்ள சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதில் கலை மாமணி நமச்சிவாயம், ராஜாராம், செய்தியாளர் கலைச்சுடர் பாரதி, வசந்தி வேணுகோபால், புவனேஸ்வரி ஐயனார், சத்தியமூர்த்தி, கலிய பெருமாள், லட்சுமி தேவி, தமிழரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வைத்திக்குப்பம் பாப்பம்மா கோவில் இடுகாட்டில் பாரதிதாசன் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள நினைவு மண்டபத்திற்கு தமிழறிஞர்கள் அமைதி ஊர்வலமாக சென்று மலர் வணக்கம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பட்டேல் சாலையில் பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் அன்று மாலை வரை பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு சார்பில் செய்தித்துறை இயக்குனர் சுரேஷ் ராஜன், கலை பண்பாட்டுத்துறை சார்பில் அதன் இயக்குனர் சக்திவேல் முறையை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். காரைக்கால் 108 சேவையில் கோளாறு. மார்ச்சியின் அறிவிப்பு.
இதுகுறித்து காரைக்கால் மாவட்டம் சுகாதாரத்துறை துணை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: காரைக்கால் மாவட்டத்தில் 108 அவசரகால தொலைபேசி சேவையில் தற்போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 108 என்ற அவசரகால ஆம்புலன்ஸ் நிலைய எண்ணை தொடர்பு கொள்வதில் குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களின் நலன் கருதி அவசர மருத்துவ தேவைகளுக்காக மாற்று ஏற்பாடுகளை காரைக்கால் மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குநர் அறிவித்துள்ளார். இந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்படும் வரை பொதுமக்கள் கீழ்கண்ட அலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு ஆம்புலன்ஸ் சேவையை பெறலாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய பணியாளர்களின் எண்கள்: அன்பழகன் 9125015977, கோதண்டம் 918825268652, பாஸ்கர் 918903217285 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இந்த தற்காலிக ஏற்பாட்டினை அவசர காலங்களில் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நிலைய எண் சரி செய்யப்பட்டவுடன் அது குறித்த தகவல் மீண்டும் முறையாக அறிவிக்கப்படும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. தேசிய மீனவர் பேரவை சார்பில் மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த போராளிகள் புருஷோத்தமன் தண்டபாணி என்ற பழனிவேல் ஆகியோரின் 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தேசிய மீனவர் பேரவை சங்கத் தலைவர் இளங்கோ தலைமை தாங்கி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் சிங்காரவேலர் முன்னேற்ற கழகத்தினர், வம்பாக்கீரப்பாளையத்தைச் சேர்ந்த மீனவர்கள், அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த மீனவர்கள் பலர் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ரயில்வே உதவி ஆய்வாளருக்கு கத்தி குத்து, போலீஸ் சாமியார் கைது. அதிகரிக்கும் வெயில், பள்ளிகளுக்கு முன்கூட்டியே கோடை விடுமுறை அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.